இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 3/5/2026 மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:56 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை அதிகாலை 12:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் காலை 6:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 6:59 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணிகளை திறமையாக கையாள்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்ற அன்பையும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நட்புடனும் காதலுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உறவு நிலை வலுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே அமைதியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று சுறுசுறுப்புடன் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அங்கு தொழில எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறலாம். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வியாபார கணக்குகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. தேவையில்லாத நண்பர்களுடைய சேர்க்கைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆடம்பர செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே மேற்கொள்ளவும் வேண்டாம். அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து நீங்களே செய்வதும் நல்லது. உங்களுடைய அறிவின் படி நீங்க முடிவுகள் எடுப்பதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடைய நிர்பந்தத்தின் பேரில் எந்த விதமான முக்கியமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழியே வந்து உதவிகளும் செய்வாங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் என்று ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகமாகவும் இருப்பீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று பக்திக்கும் ஆன்மீகத்திற்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. முக்கியமான இறை வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறனின் மூலமாக நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலை நேரத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரார்த்தனைகளும் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களினால புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சார்ந்த செயல்பாடுகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் தன்னம்பிக்கைகளும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும்.
இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:59 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உரிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக சில கடினமான சூழ்நிலைகளையுமே கடந்து வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். முறையாக திட்டமிடுவதன் மூலமாக குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல மகிழ்ச்சியை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதைகளும் தென்படலாம். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கும். ஜாமீன் கையெழுத்து போடுவது என்பது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வெளியில் செல்லும் பொழுது கொண்டு செல்லும் பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வரவு செலவு கணக்குகளை சரியாக பராமரிப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை ஒன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உயர்வும் உண்டாகும். இன்று பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய வருமான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எந்த ஒரு முடிவையுமே நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நண்பர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. புதுவிதமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. தோற்றப்பொழிவிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. கணிதம் சார்ந்த துறைகள்ல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். விவசாய பணிகள்ல மேன்மையான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேலே எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகளும் மேம்படும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களினால சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அமைதியையும் ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகள்ல சலிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிகளுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று மன சஞ்சலங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில மகிழ்ச்சியை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உரிய நேரத்துல உணவை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். தேர்வுகள்ல தேர்ச்சி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் உண்டாகும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில உயர்வும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை பக்குவமாக சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகளும் தீரும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகள் கைகூடியும் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவை தக்க சமயத்துல நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல நன்மைகளும் உண்டாகும். வேலை பார்க்கின்ற இடத்துல உங்களுக்கு முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இணையதள வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இன்று உடல் ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உங்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை நீங்கள் பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வழக்கு விஷயங்களிலும் சரி சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. முடிவுகளை கவனமாகவும் நிதானமாகவும் எடுப்பதும் நல்லது. நினைத்த வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல தாமதமான சூழலும் ஏற்பட்டு நீங்கும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில வேலைகள் அலைச்சலுக்கு பின்பு தாங்க நிறைவேறவும் காண்பீங்க. எந்த ஒரு செயலிலுமே உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாகவும் இருங்க. தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று வேலையில முன்னேற்றமும் இருக்குங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்காக மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெறுவீங்க. இன்று திருமண உறவுல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணையிடத்துல இருந்து பாராட்டுகளையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிந்தனை திறனுடனும் காணப்படுவீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம்.
இன்று எதிர்பார்த்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் வந்து சேரும். சிலருக்கு நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்துல உயர்வும் இருக்கும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். பணவரவிற்கு சில வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கும். எடுத்த வேலைகள் உடனடியாக முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு எந்த விதமான உத்தரவாதங்களையும் தரவும் வேண்டாம். குழந்தைகளுடைய வளர்ச்சியில அக்கறையாகவும் இருப்பீங்க. வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்கள் பாராட்டும்படியாக நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் இருக்கலாம். அதே சமயத்துல நம்பிக்கை தரும் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சூழ்நிலைகளை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுவதும் நல்லது. யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான உணவு வகைகளை உண்டும் மகிழ்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளின் மூலமாக பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். திட்டமிட்டு முறையாக பணியாற்றுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே குறைகளை கண்டுபிடிக்கவும் வேண்டாம். நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களிடத்துல சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்கள் பணத்தை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஏதாவது செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய வேலைகளுக்கு நீங்க உறுதுணையாகவும் இருப்பீங்க. இது மற்றவர்களிடத்துல இருந்து பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வியாபாரத்திற்கு போதுமான சில முதலீடுகளுடனும் இருப்பீங்க. இது உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனைவி பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை மட்டுமே நம்பி எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதும் நல்லது. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ஒருநிலைப்படுத்தி வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. இன்று பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இதுவரையில இருந்து வந்த சோர்வு நீங்கி இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்திலையும் மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால தேங்கி இருந்த வேலைகளையுமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சில நல்ல முடிவுகளையும் எடுப்பீங்க. பயணங்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்திலையும் குதூகலமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால தேங்கி இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். நவீன டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பொறாமைப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் கிட்ட கவனமாக எடுத்து கூறுவதும் நல்லதுதாங்க. இன்று பணி செய்யும் இடத்துல உற்சாகமும் இருக்கும். குணநலன்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிப்பதாகவும் இருக்கும். உங்களுடைய பிடிவாதமான போக்கினை மற்றும் மாற்றிக்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கை ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டத்துடனும் குழப்பமான மனநிலையுடனும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தெய்வீக இசை கேட்பது போன்றவைகள் ஆறுதலையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இன்று சக பணியாளர்கள் கிட்ட நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று சரியான புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. முடிந்த அளவிற்கு அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சில சமயங்கள்ல நீங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு நன்மையையே ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வியில கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரியாக பாடங்களை படிப்பதும் நல்லது தாங்க. உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். தொழில இருந்து வந்த எதிரிகளுடைய முயற்சிகளை எல்லாமே நீங்க தோற்கடிக்கவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல ஓவர் டைம் பார்க்க வேண்டியதும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோல்விகளை கண்டு நீங்க கலங்கவும் மாட்டீங்க. முயற்சியினால எதிலும் வெற்றி பெற்றும் விடுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இன்று யாரிடத்திலும் கோபமாக பேசவும் வேண்டாம்.
விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. மற்றவர்களை நம்பி முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். குடும்பத்துல எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலுமே விமர்சித்தாலுமே கலங்கிக் கொள்ளவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. சகோதரர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பதட்டத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் இடத்துல உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய உரிமைகளை பெறுவதில் கூடுதலாக போராட வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளும் இருக்குங்க. பணத்தை கவனமாக செலவழிப்பதும் நல்லது. என்று புதுவிதமான கண்ணோட்டங்களுடனும் இருப்பீங்க. புதுவிதமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பயணங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று முக்கியமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மனமும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உற்சாகமும் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல இன்று சாதகமான போக்கும் காணப்படும். இன்று சுமூகமாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இது திருப்தியையும் ஏற்படுத்தும். நம்பிக்கை தரக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. எதிர்கால நலன் கருதி முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. திருமண உறவுல இனிமையான தொடர்பாடல்களின் காரணமாக உங்கள் துணையுடனான உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்கால பாதுகாப்பு கருதி சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. என்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல புதிய சிந்தனைகளும் ஏற்படலாம். நீண்ட தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல தேவையான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. சாதகமான போக்கும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய செய்திகளும் வந்து சேரும். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலுமே ஈடுபடவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களை குறை கூறியவர்கள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. மன சங்கடங்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் நன்றி மறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிடாத செலவுகளில் எப்படியாவது சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். என்று கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாள் வைப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு செயலிலுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. பெருந்தன்மையுடனும் செயல்படுவது நம்பிக்கையையும் ஏற்படுத்தும். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். பிள்ளைகளுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை உணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் சீராகவும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்ல நன்மதிப்பும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகளின் காரணமாக உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தேவைப்படும் அளவிற்கு பணமும் கையில இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். மேலதிகாரிகள் இடத்துல கோபத்தை பெறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அவசர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்ற நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. அதிக நேரம் வெளியில தெரியவும் வேண்டாங்க. தன்னம்பிக்கையோடு தீர்க்கமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குழந்தைகள் இடத்துல கடுமையாக நடந்து கொள்ளவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க விஷயத்துல நல்ல முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளும் இருக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிந்துணர்வுகளும் உண்டாகும். வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. எண்ணிய வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார நிமித்தமான ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பயணங்களினால தொழில முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் கைகூடும். பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய காதலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய லட்சியங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். பணியில முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகளின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய அன்பையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க.
மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. பாடங்களை நல்லபடியாக படித்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகளும் மாறும். வியாபாரத்துல லாபம் நஷ்டம் என்று பலன்கள் கலந்தே காணப்படும். தொழில எதிரிகளுடைய ஆளுமையை நீங்க தோற்கடிக்கவும் செய்வீங்க. தோல்வியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளை கையாளவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல ஓவர் டைம் பார்க்க வேண்டியதும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. அவ்வப்பொழுது சில சலிப்பான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிக்கல்களும் நீங்கும். தோல்விகளை கண்டு கலங்கவும் மாட்டீங்க. முயற்சியினால வெற்றியும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவி கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. பிள்ளைகளிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. என்று உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்றைய நாள் ஒரு சுமூகமான போக்கும் காணப்படும். இன்று அரசால் அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல வரவும் இருக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதுல இருந்து வந்த இனம் புரியாத சஞ்சலங்களும் நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். நினைத்த பணிகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். அமைதியான பேச்சுக்கள் உங்களை மீதான நம்பிக்கையையும் மேம்படுத்தும். எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கின்றது. புதுவிதமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக பேசுவதும் நல்லது. இன்று உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. வேலைகள்ல முன்னோக்கிய போக்கும் காணப்படும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக கண்ணும் கருத்துமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலைகளை கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறும். இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் என்று உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாமலும் போகலாம். தடுமாற்றங்களும் ஏற்படலாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை யாரிடமும் நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். இன்று ரொக்கமாக அதிக பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையில கவனமாகவும் இருங்க. தேவையற்ற தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மனதுல இருந்து வந்த இனம் புரியாத கவலைகளும் நீங்கும். இன்று தந்தையினுடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சாதகமாகவும் உடைப்பீங்க. சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்கள் இடத்துல இருந்து ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். முயற்சிகளை செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. உயர்கல்வியில தெளிவும் உண்டாகும். மனதுல ஒரு விதமான ஏக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் உணர்வு பூர்வமாக செயல்படவும் வேண்டாம். மனதுல வித்தியாசமான சிந்தனைகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கூடுதலான செயல்பாடுகளுடன் இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். தவறான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாங்க. அதிகமாக யோசித்து செய்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணியிடத்துல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற பிரச்சனைகளை இப்பொழுது பேசவும் வேண்டாம். இது இன்றைய நாளின் இனிமையை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். முடிந்த அளவிற்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சில செலவுகளை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு மாதாந்திர சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாறி வரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. சிறு வியாபாரத்திலும் நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் இருக்கும். வங்கியில இருந்து சுலபமாக கடன் தொகையை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். முயற்சிகள்ல வெற்றியும் பெற்று விடுவீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல சாதகமான போக்கும் இருக்கும். மனைவி இடத்துல கோபப்படவும் வேண்டாம். சில செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு விஷயங்களை வெளியில பேசவும் வேண்டாம். பிள்ளைகள் இடத்துல கோபமாக பேசவும் வேண்டாம். அடுத்தவர்களுக்காக நீங்க அதிகமாக சிரமப்படவும் வேண்டாம். உங்களை நீங்களே வருத்தி கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்படலாம். கல்வியில கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் நல்லது தாங்க. தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் அமையும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில வீண் அலைச்சல்களும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதனால சோர்வாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பயணங்களினால மேன்மையும் உண்டாகும். அரசு தொடர்பான உதவிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சக ஊழியர்களிடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். விவேகத்துடனும் செயல்படுவீங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்களில் மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி செயலாற்றவும் செய்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேரடியான அணுகுமுறையின் காரணமாக நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பிரார்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. சில தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. எச்சரிக்கையாகவும் இருங்க. சட்டென்று வருகின்ற கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. யாரையும் எடுத்தறிந்து என்று பேசிவிடவும் வேண்டாம். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பேச்சுக்கள்ல முதிர்ச்சியும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முயற்சியினால முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பணிகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல தவறிப்போன ஒப்பந்தங்கள் கூடியும் வரலாம். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம்.